நல்லா புரிஞ்சுங்க. அது நம்ம வாழ்ந்த வாழ்க்கை சரியானதாக இல்லை. அதனால இயற்கை வந்து ஹீல் பண்ணுது. நோயை கொடுத்து நம்ம உடம்ப ஹீல் பண்ணுது, பிரச்சனையை கொடுத்து நம்ம மனதை ஹீல் பண்ணுது. நோய்க்கான காரணம் என்பது டாக்டர் பேக் சொல்லக்கூடியது ஆன்மாவின் மொழியை தெரிந்து கொள்ளாது. அதாவது நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை தெரிந்து கொள்ளாதது. ஆன்மாவின் வழியாக நாம் நம்மை, நம்மளுடைய மனதையும் உடலையும் சரி செய்து கொள்ளாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆன்மா சொல்றத அந்த மனமும், மனம் சொல்றத நம்மளுடைய உடலும் கேட்குமானால் நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்றது. இன்னொரு இடத்துல முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்றது, when you are living in harmony with the universe, நீங்க பிரபஞ்ச ஓட்டத்தோடு நெருக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், இல்ல பிரபஞ்சத்தினுடைய ஓட்டத்தை தெரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு எந்த துன்பமும் வராது. சித்தர்கள் சொல்றதுதான், நான் வெட்ட வெளியாக இருக்கும்போது, நான் பிரபஞ்சமாக இருக்கும்போது நாள் என்ன செய்யும், கோல் என்ன செய்யும். அதே விஷயத்தை டாக்டர் பேக் சொல்றாரு. நமக்கு எந்த விதமான பாதிப்புகளும் வராது.